நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த 15 நாட்கள் என்பது 1/7/2024 முதல் 15/7/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கிறது, அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை தான் கவனம். விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பணவரவில் கண்டிப்பாக அனுகூலம். பணவரவில் எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். இன்டீரியர் செய்வது, வீடை மாற்றுவது, புதுப்பிப்பது, புது வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் தடைப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்களால் பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். யார் விஷயத்திலும் யாராவது ஏதாவது செய்தாலும் கோபப்படாமல் இருப்பது நன்மை. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் பயணங்கள் சமயத்தில் உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. ஆனால் இந்த அலைச்சல்களால் திடீரென்று எதிர்பார்க்காத அலைச்சல்களெல்லாம் பெரிய கௌரவங்கள் ஏற்படுவது தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும், பெரிய மனிதர்களுக்காக இருக்கும், வியாபாரத்திற்காக இருக்கும், புதிய உங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு கிடைப்பதற்காக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் காணப்படும். இளம் வயதை சார்ந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எல்லா லெவல்லையும் மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பெரிய மனிதர்களை சந்திக்க அனுகூலம் காணப்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை பெறும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தின் அளவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நிறைய கடன்கள் இருக்குது என்று வருத்தப்படாமல் அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சியில் இறங்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அது கண்டிப்பாக தீரும். புது கடன்கள் பெற்றாலும் அந்த கடன்கள் கண்டிப்பாக சுபவிரய கடனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய முதலீடுகள் எல்லாம் கண்டிப்பாக யாரெல்லாம் பொறாமை மற்ற விஷயத்தில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஓவர்லுக் செய்து கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை விநாயகர் ஏற்படுத்துவார். கவலை வேண்டாம், பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். துர்க்கை வழிபாடு. பிபி, ப்ரெஷர் போன்ற படபடப்பெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாயின் ஆதிக்கம் ராசியில் இருப்பதனால் குடும்பத்தில் மிக மிக கவனம். துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் எஸ் என்று சொல்லிவிடுவது நன்மை தரும். குடும்பத்தில் ஆர்கியூ செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். பெற்றோர் வழி உறவுகள் மேன்மையடையும். பெட்ரோல் வழியாக இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் புதுமை புகுத்தி பெரிய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை வைத்து நல்ல காலத்தையும் நல்ல நேரத்தையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு கிடைப்பது தான் ஆச்சரியம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் ரிஷபம். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தவுடன் எல்லா பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாமல் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வாசகம் உங்களுக்கு பொருந்தும். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நடக்கும். நீங்கள் உங்கள் பார்வைப்பட்டாலே அந்த இடத்தில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதனால் கோபப்படுவது, கத்துவது, ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பல்லில் திடீரென்று பிரச்சனைகள் காணப்படலாம் பற்களில். எனவே அதை அலட்சிப்படுத்தாதீர்கள். பற்களில் சிறிய பாதிப்பாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம், பயணங்கள் சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சுபவிரய பிராப்தத்துக்கு ஒரு குறையும் இல்லை. சுபிச்சம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம். அனுமனை வழிபாடு செய்வது முக்கியம்.
நரம்பில் கோளாறு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறப்படுவதோ, ஒரு நாள் தள்ளி போடுவதோ, தூக்கத்தில் விட்டுவிட்டேன், லகரி வஸ்து போதை வஸ்தை பயன்படுத்தி மாத்திரை எடுக்கவில்லை என்றெல்லாம் சொன்னீர்கள் என்றால் பிரச்சனையாகிவிடும். மேலதிகாரிகள் மிக மிக கடுமையான உங்களை ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கலாமா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். உடன் வேலை செய்பவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். வழக்கு, தஸ்தாவேஜுகள், இன்கம் டாக்ஸு, ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தில் கவனமாக இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் பாதிப்படைவார்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வக்கர சனியில் இருப்பதனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏற்படும். வீலிங் செய்வதெல்லாம் விட்டுவிடக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு காணப்படுகிறது. அனாவசிய பயணங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஃபோனில் வண்டியில் ஏறினவுடன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவதோ, ஃப்ளைட்டு மோடில் போடுவதோ புத்திசாலி. டிரைவர் ஓட்டினால் பிரச்சனை இல்லை. நான் சொல்வது தனியாக நீங்கள் பயணிக்கக்கூடிய, நீங்கள் டிரைவ் செய்யக்கூடிய 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கவனம். ஏன்னா வாகனத்தில் தான் பிரச்சனைகள் காட்டுகிறது. சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிதுனத்துக்கு முக்கியம். ஒரு கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி வெளியில் இடத்தில் தான் கேமரா இருக்கும் என்று நினைக்காதீர்கள். உங்களை சுற்றி தேவையில்லாதவர்கள் பார்வை இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவு செய்து கேட்டு நடத்தப்படுவது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுற்றியில் இருப்பவர்கள் விஷயத்திலும், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வது விசேஷம். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் திடீரென்று தலை தூக்கலாம். செவ்வாவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் முரண்படலாம். சிறிது கோபதாபப்படாமல் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கோபப்படுவதோ, ஆவேசப்படுவதோ, திட்டுவதோ மட்டும் கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு ஏற்படும். சனியுடைய வக்கரம் என்பதனால் கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இரவு நேர உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதே சமயம் மிக சிறந்த அமைப்பை தரும். பெரிய பொறுப்புகளுக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கடகத்துக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தெய்வீக வழிபாடுகள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு படிப்படியாக முன்னேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசையா பொருள் சேர்க்கை, குருமங்கள யோகம் என்பதனால் நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, கட்டுவது, விற்பது, வாங்குவதெல்லாம் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு மாறுவது தான் ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். தெய்வீக வழிபாடு, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் முடித்து கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிங்கத்தை போல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதுகு வலி வரக்கூடிய காலகட்டம். கழுத்து, முதுகு பயிற்சிகள், உடற்பயிற்சிகளை திடீரென்று விட்டு விடுவீர்கள். வேலை பருவ காரணமாக தயவுசெய்து வேண்டாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அடிக்கடிக்கு ஏறக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். முதுகு தண்டுவட கோளாறு வந்தாவே கால், பாதம் வரைக்கும் வலி வரும் என்பதை குழந்தைகளுக்கு கூட தெரியும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயணங்கள், நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்தை விரும்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டம் செய்வார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும்
வட இந்தியாவிலிருந்து உங்களை பார்த்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பெயர் புகழெல்லாம் பெருமைப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் கூட காணப்பட்டிருந்த கசமுசா எல்லாம் மாறிவிடும். விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கே ஏற்படும். புதிய கௌரவங்கள் ஏற்படும். பெரிய அளவுக்கு அதாவது பேச்சு போட்டி, கலைத்துறையினர், சினிமா துறையினர், அதுபோல் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். நான் ரொம்ப பிஸி என்று சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக ஐயோ அம்மா என்று கால் வலியிலோ முதுகு வலியிலோ கஷ்டப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். உடற்பயிற்சி விடாமல் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பரம்பரையாக இருக்கக்கூடிய பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற நோய்கள், காது மூக்கு தொண்டை மயக்கம், சளி தொந்தரவெல்லாம் ஏற்கனவே பரம்பரையில் இருந்தால் அது திடீரென்று தலை தூக்க அமைப்பு ஏற்படும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பற்றி பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், பிள்ளைகள் வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயம், வண்டி வாகன அமைப்பெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். குருவின் பார்வை இருப்பதனால் சுபகாரியத்தில் டக்கு என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். மாணவர்களுடைய படிப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். திருமணத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டால் அனுகூலங்கள் காணப்படும். கோளர் பதிகத்தை கண்டிப்பாக கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஒரு இதிலையும் சொல்லி கொண்டு வருகிறேன். தயவுசெய்து அதை மட்டும் கேட்க கேதுவும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது. விநாயகருக்கு கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நாளாவது சிதற்காய் ஒன்று உடைத்து விட்டு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியம், சந்தோஷம், யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படக்கூடிய இந்த 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ராகவேந்தர் வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, விசிறி சாமியார் வழிபாடு என்ற மகான்கள் வழிபாடு, இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு இந்த 15 நாட்கள் உங்கள் மேன்மையடைய வைக்கும். மயக்கம், தலை சுற்றல், பிபி இதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். காது மூக்கு தொண்டையில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏசியில் அதிகமாக புழங்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு நிச்சயம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள். தொழில் சார்ந்த விஷயம் தைரியம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தைரியத்தை தருவார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சத்ரு ஜெயத்தை தருவார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை தரும். தொடர்ச்சியாக அலைச்சல்கள் இருந்தாலும் பணவரவு ஏற்படும். வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், இன்டீரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் டக்குன்று நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் சகல விதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதே சமயம் புதிதாக பழகுபவர்கள், பயணங்கள் சமயத்தில் பழகுபவர்கள், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது துலா ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உறவினர்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த மனக்கசப்பு, சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குளிர் பிரதேசமும் ஏசியிலும் புழங்குபவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஆச்சரியமாக இருக்கும். அது நடக்கின்ற சமயத்தில் உங்களுக்கு புரியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம்.
நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருடைய மந்திரங்களை உச்சரிப்பது, உக்கரம் வீரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்பது சகல விதத்தில் நன்மை. படபடப்பு காணப்படுகிறது, ஒரு பிபி என்பது, டிப்ரெஷன் என்பது எல்லாமே காணப்படும். அதீத கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலும் ஒரு கவனம். எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தொந்தரவு செய்வதற்கு முயற்சிப்பார்கள். தேவையில்லாத எல்லாவற்றிலும் உங்களிடத்திலே சாப்பாடு வாங்கி, உங்களிடத்திலே பணம் வாங்கி, உங்களை வைத்து வளர்ந்திருப்பவர்களே உங்களை எதிராக பேசுவார்கள். மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கை தரும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். சாதாரண வாக்குவாதம் குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள், பஞ்சாயத்து வரைக்கும் போய்விடும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பிள்ளைகளுடன் மனமிட்டு ஒரு மணி நேரமாவது இந்த 15 நாட்களுக்குள்ளாக பேசி அவர்களுக்கு தேவையான விஷயம், அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான வசதிகள், அவர்களுக்கு தேவையான கல்வி, அவர்களுக்கு தேவையான தொழில் சார்ந்த விஷயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் அதீத கவனம். அந்த கேஸ், அதாவது செக் புக் எல்லாம் கவனமாக கையாளுவதும், கிரெடிட் கார்டை கவனமாக கையாளுவதும் விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியம். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பதும், குறிப்பாக இந்த ஆணி மாதம் முடிகின்ற வரையில் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கி கொள்வதும், உணர்ச்சி வசப்படுவதும், டிபேட் போகிற அரசியலில் மேடை பேச்சுகளில் பேசக்கூடியவர்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது ஏதோ வாயை கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே எல்லாவற்றிலும் பதுங்கிக் கொள்ளுங்கள். ஐயா சாமி, எனக்கு நேரம் சரியில்லை, தேக ஆரோக்கியம் சரியில்லை என்று ஒதுங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். உங்களுடன் இருந்தே உங்களை பற்றி ஃபோனிலோ ஏதாவது ரெக்கார்டு செய்து போட்டு கொடுத்து விடுவார்கள். அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உக்கர தெய்வ வழிபாடு, சூலினி, வாராகி, பிரித்திங்கரா போன்ற துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் உங்களை சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கால், பாதம், முதுகு வலியில் மட்டும் கவனம். தொடைப்பகுதி இழுப்பது போன்ற விஷயங்கள்லாம் காணப்படும். தூங்குகின்ற சமயத்தில் கவனமாக தூங்குவதும், அந்த தூக்கத்தில் அதாவது டிசைனாக தூங்கினீர்கள் என்றால் இந்த சுளுக்கு இது போன்ற விஷயம் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி பயப்படவே வேண்டாம். குரு மாற்றம் வரைக்கும் தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், படிப்பு முன்னேற்றம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றமும் அனுகூலங்கள் காணப்படும். விசா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு ஏற்றவாறு பயணங்களை மேற்கொள்ளலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆச்சரியத்தின் உச்சத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக பற்கள் விஷயத்தில் மட்டும் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பற்கள் விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் மிக்கம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை தருவதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சிவன், அம்பாள், முருகர், வள்ளி தெய்வானை, அதுபோல் பெருமாள் தாயார் என்று எந்தெந்த கோயிலில் ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதும், அடிவயிறு, பாதங்கள் வரை உள்ள உறுப்புகள் மிக கவனம். மந்தகதி ஏற்படுத்துவதனால் சோம்பல் அதிகமாக இருக்கும். நீங்கள் தான் காலையில் எழுந்தவுடனே குளித்து விடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். சத்ருநாசம், ரோகநாசம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் அனுகூலங்கள் காணப்படும். புதிய வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் அமைப்பு ஏற்படும். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய கௌரவத்தையும் தன்னம்பிக்கை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
புதிய முயற்சிகள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தருவதற்குண்டான அமைப்பை மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். புதிய தொழில் தைரியமாக தொடங்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனியில் இருக்கிறோம், சனி வக்கரமாக இருக்கிறது என்று நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் தள்ளி கொண்டு போகாதீர்கள். கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய அற்புத காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியங்கள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலும் முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற தள்ளி கொண்டு போன விஷயமெல்லாம் இந்த 15 நாட்டிலே கை கடுக்கக்கூடிய 15 நாட்களிலே கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான கிரக சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அலர்ஜி, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். விநாயகருடன் சிவன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது கும்பத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், ப்ரமோஷன் அமைப்பு அனுகூலம், புதிய தொழில் அமைப்புக்கு செல்லலாம், புதிய வேலை வாய்ப்புகளுக்கு செல்லலாம், படிப்பில் இருந்த சிக்கல் தீரலாம், எக்ஸாம் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஒரு பரவசம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், எதிரிகளை நம்பி யாராவது நடுவில் வந்து மீடியேட் பண்ணுகிறேன் என்று வம்பு தும்பில் மாட்டி விடாமல் இருப்பது மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும், பகையாக இருந்தாலும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண தலைவலி என்றாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். நீங்களேவாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு பிற்காலத்தில் வருத்தப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதில் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவதற்குண்டான கிரக அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி என்பது எல்லோருக்கும் 7.5 சனி வரும், அர்த்தாஷ்டம சனி வரும், கண்ட சனி வரும், எல்லா சனி வரும். சனியை பற்றியே யோசித்து கொண்டில்லாமல் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு, சண்முக கவசம் கேட்பது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நன்மையை அனுகூலத்தை தரும். கழுத்து பகுதி, முதுகு பகுதி சிறிய கோளாறுகள் கூட கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூங்குகின்ற சமயத்தில் தலகாணி விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மீனத்துக்கு முக்கியம். தாய் வழி உறவுகளுடன் கோபதாபம் வேண்டாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை தரும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். கோல்டு அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். லாபம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணி கூட கிடைக்காமல் இருந்த வாகன அமைப்பு டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது காரு, புது வீடு என்று சொல்வார்களே, அதுபோல் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு ஏற்றவாறு கிடைக்கும். உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு உத்தியோகத்தில் பிராப்தங்கள் ஏற்படும். டக்குன்று திருமண பிராப்தம் கைகூடுவதும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் குடும்பத்தை உங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் விசா போன்ற பிரச்சனைகள் கிளியரன்ஸ் ஆகும். இல்லை என்றால் அந்த வேலையை விட்டு இங்கு தொழில் தொடங்கலாம் என்றாலும் தைரியமாக தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர், படைப்பாளிகள், ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பெரிய கௌரவத்தை பெறுவார்கள். அரசு விருதை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 15 நாட்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம், எதிர்பார்க்காத சுபிச்சம், எதிர்பார்க்காத அஷ்டலட்சுமி கடாட்சம், எதிர்பார்க்காத குடும்ப நிம்மதி, எதிர்பார்க்காத பயணங்கள் எல்லாம் ஒன்று சேர கொடுக்கக்கூடிய காலகட்டம். முருகரை மட்டும் நம்பினாலே எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/7/2024 முதல் 15/7/2024 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலனையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.